மெர்க்குரி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சிறு சிறு வேலைகளாக செஞ்சு அதில் வர காசு மூலயமா குடும்பத்தை காப்பாற்றுற பெண்கள் அப்படிங்கிற ஷோவில் சுதா அப்படிங்கிறவங்க பங்கேற்றிருந்தாங்க. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உள்ள சுதாக்கா வந்து வேலையாக இருப்பாங்க போல இருக்கு. நம்ம போயிட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சுதாக்கா, சுதாக்கா, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். வாங்க மேம். அந்த பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். குடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கே நீங்கள் வந்து ஷோவில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், யாராவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு. உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பூவும் ஸ்வீட்டும் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்கள் எந்த ஊருங்க சுதாக்கா? எனக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் வந்தாவசி, அதுலேருந்து ஒரு கிராமம் உழுதுபட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். நீங்கள் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்தீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடியே என் ஃபேமிலியோட நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். 2010 வந்தோம் நாங்கள். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 9 years ஆக போகுது மேம். 9 years ஆக போகுது. அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் பார்த்து? இல்லை, லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். அவங்களும் அதே ஊருங்களா? இல்லை, அவங்க சென்னை தான். இல்லை, நாங்கள் வீட்டில் சொல்லி பார்த்தோம். அவங்க வீட்டு சைடு ஒத்துக்கிட்டாங்க, என் வீட்டு சைடு ஒத்துக்கல. ஸோ அதனால் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொன்னீங்க. படிக்க முடியாத சூழ்நிலையா இல்லை நீங்களே படிப்பு போதும் நிறுத்திட்டீங்களா? இல்லை, நானே படிப்பு எனக்கு நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பண்ணிட்டேன். படிக்கணும்னு நினைக்கிறப்ப அப்பா கூட இல்லை. அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆசைப்பட்டேன். அப்பா கூட இல்லை, அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி நான் தான் எடுத்து ரன் பண்ணணும், அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல என்ன வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்கக்கா? துணி கடைக்கு வேலைக்கு பண்ணணும். அங்கேருந்து ஒரு அங்கே சம்பளம் பத்தலை அப்படின்றதுக்கோசம் ஒரு வீட்டு வேலைக்கு வந்தேன் சென்னைக்கு. 2010 ஒரு வீட்டு வேலைக்கு வீட்லேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி அந்த வேலைக்கு வந்தேன். அங்கே வந்து ஒரு 6 month போல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 monthக்கு மேலே தான் ஒர்க் பண்ணேன். அங்கே ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி எல்லாம் ஊரில் விட்டுட்டு நான் இங்கே வந்து வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா வீட்டை விட்டு போனப்பா 1 year கழிச்சு தேடி வந்தார். தேடி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேரும் அங்கே சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பழக்கடைக்கு வேலைக்கு போனேன். அப்போ வந்து 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கே ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா என் தங்கச்சிங்க படிப்பு முடித்தாங்க. அதுக்கப்புறம் சம்பளம் கட்டுப்படி ஆகலை, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணுன்றதுக்கோசம் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் மாங்கால்குடன்ற ஒரு கம்பெனியில் ஒரு ஷிப்கார்டுக்கு ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்போது என் தங்கச்சி படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிக்க வச்சேன். அவங்க நர்சிங் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் அப்பா தங்கச்சியும் அம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க, வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களோட இல்லாமல் தனியாக போயிட்டாங்க. ஊரில் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டு காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் போட்டுட்டு அந்த கடனெல்லாம் யாருக்கு? நானும் அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் அடைச்சோம் அந்த கடனை. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இவர் வாங்கின கடனை நான் ஏன் கட்டணும் அப்படின்னு? அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவங்க அதை பொறுப்பேற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாத பட்சத்தில் அதை நான் தான் பொறுப்பு எடுத்துக்கணுன்றதுக்கோசம் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் தான், எனக்கு 2 தங்கச்சிங்க. ஸோ அண்ணன் தம்பி இல்லாதனால அது பொறுப்பை நான் ஏற்றிட்டு நான் அம்மா கூட நான் பக்கத்துணையாக இருக்கேன்னா அம்மாவுக்கு நான் கூட நின்னேன். நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷ காலமாக இப்படி வந்துட்டு டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்க, டெலிவரி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? 2.5 years ஆக போதுங்க. 2.5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 9 வருஷங்கள் ஆச்சு. எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளும் அடுத்தது வேலைக்கு போனாதான் கொஞ்சம் குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் மேம். அதுக்கு முன்னாடிலாம் நான் வேலைக்கு போகிறேன்ற ஐடியாவும் இல்லை, அவங்களும் வீட்டில் வேலைக்கு அனுப்புகிறோன்ற ஐடியாவில் இல்லை. ஸோ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. வீட்டில் இருந்த வீடை வாடகை கொடுக்க முடியாத காலி பண்ண சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அப்போ அதுக்கு முன்னாடி வண்டி லோன் போட்டு இருந்தேன், சீட்டு பைசா கட்டு, அதுலேருந்து என்னால் கட்ட முடியல. ஸோ அப்படின்றப்ப நான் இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதாச்சு. இதை கொடுக்குறதுக்கு அந்த கொரோனா டைமில் ஒரு இடத்துல போய் கடன் கேட்டால் வாங்கினதை விட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தான் வட்டிக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 100க்கு 5 ரூபான்னு சொல்கிற இடத்துல 100க்கு 10 ரூபா 15 ரூபா அப்படியாச்சு. ஸோ அப்போது சூழ்நிலை வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வேலையும் கிடையாது, சாப்பிட்டு ஆகணும். அப்போ அந்த டைமில் நாங்கள் குழந்தைங்களும் பார்த்தோம். இப்போ நாங்கள் ஒரு வேலை பட்டினியாக கூட இருந்தாலும் குழந்தைங்கள எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படின்றப்ப இதை வாங்கி அங்கே கொடுக்கணும், அதை வாங்கி இங்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரொட்டேஷனில் தான் இன்னமும் அதை கடன் கொடுக்க முடியல, இன்னமும் நீட்டிக்கிட்டே தான் போகுது.
நீங்கள் ஷோவில் சொல்லும் போதே சொல்லியிருப்பீங்க எங்கள் அப்பா வந்துட்டு குடிப்பாங்க, நான் அதை பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படின்னு. அப்பாவோட எந்த செயல் வந்துட்டு உங்களுக்கு குடிக்கவே கூடாது, இல்லை குடிச்சா நிம்மதியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுது? குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை அடித்தது, அவங்கள அடித்ததும் அவங்க கிட்ட பேசின வார்த்தைகளும் தான் எனக்கு அது இருக்கக்கூடாதுன்னு தோணும். அம்மாவுக்கு பிளட்டு ஒழுவேன், நானும் என் தங்கச்சிங்களும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது இன்னமும் அது என் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ அதிலேருந்து பார்க்குறப்ப தான் எனக்கு இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு தோணுச்சு. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ நான் என் ரிலேட்டிவ் வீட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்டேருந்து வர எனக்கு பதில் என்னென்னா, நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ஒரு பதில் வரும். ஸோ அப்படின்றப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நானாக ஏற்படுத்த லைஃப் இது. ஸோ எது வந்தாலும் நம்மளா மாற்றிக்கணும், அவர்கிட்ட பொறுமையாக உட்காந்து பேசி நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எந்த ஒரு பாயிண்ட்ல இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு எப்படி 2 சிஸ்டரோ அவருக்கு அதே மாதிரி. அப்பா இல்லாதனால அவங்க ஃபேமிலி அவர் கூட இருந்து பார்த்துருக்காரு. இப்போது என் சூழ்நிலையில் தான் அவரும் இருந்திருக்காருன்றதுக்கோசம் என்னை நல்லா பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு. அதை வச்சு தான் அவர் என்ன அவரவே கூப்பிட்டு கேட்டுறலாங்களா? அவர் எந்த நம்பிக்கையில் இந்த பொண்ணு தான் நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டினாங்க அப்படின்னு? வாங்க சார், உங்களுக்கு நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது மேடம். என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்கள் போனோம். என் கடன்லேயும் சரி, என் உடல் ரீதியாக சரி, மனது ரீதியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கண்டிப்பாக நான் போய் கலந்துக்கினேன். அவங்க சொல்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ பேர் குடிகாரெலாம் இல்லை. குடிகாரனாக இருந்தேன்னா என் 2 பசங்களையும் என் ஒய்ஃபும் நான் இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இவ்வளோ ஒன்றா நாங்கள் வாழ முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் குடிகாரனும் கிடையாது. ஏன்னா நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், நைட் டைம் வேலைக்கு போகிறேன், ஈவினிங் ஆனால் வேலைக்கு போவேன் கண்டிப்பாக. சரிங்களா? எப்போயாவது நான் குடிச்சிட்டு வருவேன். என்னை மீறி அவங்கள 2-3 வார்த்தை கண்டிப்பாக நான் புரியுது, அது எனக்கு ரொம்ப தப்பு தான், அதுமாதிரி திட்டக்கூடாது. நான் அவர்கிட்டையும் அதுக்கப்புறம் நான் சாரி சொல்லியிருக்கேன். அது ரொம்ப தவறான விஷயந்தான். நான் என்ன முதல்ல அதை நான் திருத்திக்கிறேன். அந்த சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு திருத்திக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப குடிகாரன்லாம் இல்லை, எல்லோரும் நினைக்கிற மாதிரி. கண்டிப்பாக நான் அந்த 1 டைம் 2 டைம் குடிக்கிறதே நான் நிறுத்திக்கிறேன் கண்டிப்பாக. இவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு? கல்யாணம் பண்ணும் போதே நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். நீ எந்த வேலைக்கு போவேன்னா வீட்டில் இருந்து, நீ சப்போஸ் குழந்தை பிறந்தனா குழந்தைய பார்த்துக்கின்னு என்னை மட்டும் பார்த்துன்னு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷமாக குடும்பம் நடத்திருந்தோம். நாங்கள் கஷ்டத்தில் முதல்ல மாட்டேன்னு அந்த கொரோனா ஒரு பேயினால் தான். அந்த கொரோனா வந்ததுனால தான் மோஸ்ட்லி எல்லா வேலையும் அவுட் ஆயிடுச்சு. அதில் வாங்கின சின்ன கடன் தான் இப்போ பெரிய கடனாக நின்றுது. அவள் என்னை விட திறமைசாலியாக இருந்து என்னை விட அவள் ஃபாஸ்ட்டாக தான் டெலிவரி பண்ணுறா. என்னை விட அவள் அதிகமாக தான் சம்பாதிக்கிறாள். ஸோ அந்த சம்பளம் வரும்போது எங்கள் பிரச்சனைகள் தீரல, கொஞ்சம் சாலாகிடுச்சு. அந்த மனசு வருத்தமாக இருந்தது. கொஞ்சம் நிம்மதியாக வீட்டில் சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு அவள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ண உதவி செஞ்சாள். நான் கண்டிப்பாக அதை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். என் மனைவி எப்பவுமே என் கூட துணையாக தான் இருக்கா. எனக்காவது பசங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுங்களேன், எங்க கூட இருங்களேன் அப்படி கேட்டு அழுவாங்களா? நிறைய டைம் அழுதுருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு வேலைக்கு போகலையா, ஐயா ஜாலி, அம்மா கூட இருப்பாங்க, அப்பா கூட இருப்பாங்க. நிறைய வாட்டி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்குது அவங்க பார்த்தாலே சந்தோஷம். அதுவும் அப்பா லீவ் போட்டார், அம்மா லீவ் போட்டால் இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க என் பையன்லாம் சொல்லவே முடியாது, மேலே கீழே குதிச்சு விளையாடுவாப்புல ஜாலியாக. அந்த ஒரு நாளைக்கு வேண்டி நீங்க எத்தனை நாள் உழைக்கிறீங்க? அந்த ஒரு நாள் லீவ் போட்டு பசங்களோட உட்காரணும், மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணணும். ஏன்னா கடன் இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு பார்க்கணும், டியூ கட்டணும், கடன் வட்டி கட்டணும், லோன் கட்டணும். அதெல்லாம் பார்க்குறப்போ மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் உழைச்சி கையில் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு ஒரு நாள் லீவ் போடுவோம். அந்த மாதிரி 1 வீக்கு விட்டு 1 வீக்கு ஒரு நாள் இந்த மாதிரி லீவ் போட்டு நாங்கள் ஃபேமிலியை பார்ப்போம். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்றாங்க, இல்ல பொண்ணு வண்டி ஓட்டுறாங்க, அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமா போறீங்க வரீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கும் அந்த நினைப்பு தான் இருக்குமா, இல்ல நாங்க படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி? நிறைய பேர் டெலிவரி பண்ற இடத்துல ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிப்பேன், அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் அது பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வேலை பார்க்குறேன். இருந்தாலும் நான் அந்த டைமில் ஓடினா தான் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் என்ன நான் சமாளிச்சுட்டு சரி ஓகே போகலாம். ஸ்டார்டிங்கில் இப்போ வேலைக்கு வரும்போது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில பசங்க கிண்டல் பண்ணிட்டு போவாங்க, இங்கே பாரா ஒரு பொண்ணு பாரா ஃபுட்டு எடுத்துன்னு போது டெலிவரி போகுது பாரா, இதெல்லாம் வேலைக்கு வந்திருக்கான்னு என் காலப்படியே நான் கேட்டிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போது அது என்கிட்ட சொல்லுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் அவங்க பேசிட்டு போகிறது ஒரு பக்கம் போட்டோம்.
என்ன சொன்னால் இந்த காலை வாங்கி அந்த காலை விடு, நீ தைரியமாக இரு, உனக்கு தான் தைரியம்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தி அவள் இப்போ என்னன்னா அந்த தைரியத்தை விட 100 மடங்கு எனக்கு தைரியம் சொல்கிற அளவுக்கு அவள் வந்திருக்கா. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமை தான் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசைன்னா என்ன? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டைமில் என்னால் படிக்க முடியல. என் பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் போதும். எனக்கு இருக்கிற கடனை முடிச்சுட்டு என் பசங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருந்தால் அது போதும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சாதாரண எங்களை மாதிரி சின்ன வேலைக்கு போகக்கூடாது, நல்ல ஒரு ஏசி ரூமில் இல்லை நல்ல பெரிய இடத்துல நல்ல வேலைக்கு போகணும். ஏன்னா நாங்கள் படிக்கலைன்னா என்ன கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். நானும் 10th தான் முடிச்சிருக்கேன், அவங்களும் 10th தான் முடிச்சிருக்காங்க. படிக்கலைன்னா என்ன கஷ்டம்னு ரொம்ப 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 நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல போய் நாங்கள் டெலிவரி பண்ணும்போது அவங்க வந்து உள்ளே உட்காந்து ஏசியில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு அவங்க டெலிவரி பண்ணுவோம். அப்போ நான் யோசிப்பேன், நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தா. ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து என்னை விட நல்லா படித்து அவன் ஒரு கம்பெனியில் இருந்தான். நான் டெலிவரி பண்ணும்போது அவன் வந்து வெளியே வந்து வாங்கும்போது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். அப்போ நம்ம தான் படிக்காமல் விட்டுட்டோம், நம்ம படிக்கிற வயசில் படிக்காமல் விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம். இதை வந்து என் பிள்ளைங்களுக்கு அந்த நேர்மை அந்த அந்த இது நடந்துடக்கூடாது. அதனால் அவங்க நல்லா படிக்கணும்னா நாங்கள் 2 பேருமே கவனமாக இருக்கோம். கண்டிப்பாக என் பிள்ளைங்கள நல்லா படிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உழைக்கணும் உழைச்சின்னு தான் இருக்கோம். எங்களுக்குன்னு உதவின்னு எதுன்னு இல்லை, நாங்கள் உதவி கேட்கவும் முடியல. எப்படி கேட்போம்? நாங்கள் எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, எங்கள் பொதுவாக இருந்தால் பரவாயில்ல, எங்கள் ஃபேமிலி பிரச்சனை நாங்கள் தான் உழைச்சோம். இத்தனை பேரை விட்டு உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்து. அப்படி இருக்கும்போது நான் இதை பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா அவங்க ஷோலையும் சொல்லியிருப்பாங்க அவர் டயர்டா இருக்கு, ஒரு மன அழுத்தத்துல வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நானும் குடிச்சா பரவாயில்லைங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது நியாயமான கேள்வி. அது உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னைக்காவது வந்து நான் மன்னிப்பு கேட்கணும், இல்ல இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குடியினால இல்லை, சில விஷயங்கள் வந்து நம்ம வெளியே வேலைக்கு போகும்போது அங்கே வெளியே இடத்துல அவங்க டென்ஷன் ஆகிறது, அந்த டென்ஷன் நம்ம வந்து அது எனக்கு தெரியாமல் அவங்க கோபத்தில் 2-3 வார்த்தைகளே தப்பாக பேசியிருக்கேன். பேசினதுக்கப்புறமா நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உடனே கேட்டுருவேன். கண்டிப்பாக நானும் கேட்டிருக்கேன். மற்றபடி பெரிய விஷயம் அவங்கள்ட்ட நான் தப்பு பண்ணல. லவ் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரிம்மா நான் குடிப்பேன், எப்போயாவது குடிப்பேம்மா, கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சரின்னு சொல்லி ஓகே பண்ணி எல்லாமே சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். கண்டிப்பாக அதை வந்து நான் நிறுத்திக்கிறேன். அதனால தான் குடும்ப சண்டைகள் வருது எல்லா ஃபேமிலியிலும். அதான் குடியை கெடுக்கும் உண்மை தான். கண்டிப்பாக அதை நான் நிறுத்திக்கிறேன்.